தலைப்புச் செய்தி. மத்திய பட்ஜெட்டில் 3 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்ட மெட்ரோ திட்டத்திற்கான நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என மத்திய நிதி அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், இது குறித்த கூடுதல் தகவல்கள். மத்திய பட்ஜெட் வரும் 23ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். இந்த நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பட்ஜெட்ல தமிழகத்திற்கு தேவையான மிக முக்கியமான திட்டங்களை மத்திய பட்ஜெட்ல நிறைவேற்றுவார்கள் என நம்புவதாக முதலமைச்சர் மிக முக்கியமான திட்டங்களை குறிப்பிட்டு தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல பதிவிட்டிருக்கிறார். அதாவது முதலமைச்சர் குறிப்பிட்டக்கூடிய செய்தி என்னவென்றால், நாடாளுமன்றத்தில் வரும் 23ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள 24-25ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் 3 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி, அதே போல தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்திற்கான ஒப்புதல், 10 ஆண்டுகளாக வருமான வரி சுமை குறைக்கப்படும் என நடுத்தர குடும்பங்களின் மிக நீண்ட ஆண்டுகால எதிர்பார்ப்பு, அதே போல கோவை மற்றும் மதுரை மாவட்டங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதல், தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்த போதிய நிதி ஒதுக்கீடு, கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கு செலவு வரம்பை உயர்த்துதல் உள்ளிட்ட தமிழ்நாடு மக்களின் எதிர்பார்ப்புகளை மத்திய அரசு நிறைவு செய்யும் என நம்புவதாக தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை இணைத்து இந்த டாக் செய்து இந்த எக்ஸ் வலைப்பக்கத்துல இந்த எதிர்பார்ப்பை தமிழகத்தினுடைய குரலை, குறிப்பாக தமிழக அரசுடைய எதிர்பார்ப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக இந்த சென்னை மெட்ரோ ரயிலுக்கு 3 ஆண்டு காலமாக ஃபண்ட் அலகாட் பண்ணாம இருக்கு. அது மத்திய மாநில அரசுடைய நிதி பகிர்வோடு செய்யக்கூடிய ஒரு திட்டம். அதுல விரைந்து நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 3 முறை கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த முறையும் வலியுறுத்துக்க அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த நிகழ்வு. ஜெனிஃபர், விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.